இன்னும் ஒரு சிறு துயரம் இருந்தது. அவன் நினைத்தான், சூரபத்மனும் என்னை உருவாக்கிய பிரம்மத்தின் பாகம்தான். அவன் இறந்தான். ஆனால் அவனுக்குள்ளிருந்த ஒளி அழிந்ததா? அந்த கேள்வி அவனுக்குள் ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. அவன் தன் உள்ளத்தில் பார்த்தான். அங்கே இருந்தது கருணை மட்டுமே. அவன் சொன்னான், என் வேல் என்போதும் பழிவாங்காது. அது வழிகாட்டும் ஒளியாக மட்டுமே இருக்கும். முருகன் உலகம் முழுவதும் பரவிய ஒளியானான். அவன் வழிபாடு வெறும் யுத்த தெய்வமாக இல்லை. அவன் ஞானத்தின் சின்னம், மௌனத்தின் தெய்வம், விழிப்பின் விளக்கு ஆனான். அவன் மக்களிடம் சொன்னான், மௌனம் பேசும், அமைதி கற்பிக்கும், கருணை காப்பாற்றும். மக்கள் அவனை வணங்கினர். ஆனால் அவன் புன்னகைத்தான். நீயும் நானும் வேறில்லை. நீ உன் இருளை வென்றால் உன்னுள் நான் வாழ்கிறேன். முருகன் தன் தியானத்தை முடித்தபோது அவன் சொன்ன கடைசி வார்த்தைகள் இவை. சூலபத்மன் போரில் இறந்தான். ஆனால் அவனுக்குள்ளிருந்த இருள் இன்னும் மனித மனங்களில் உயிருடன் இருக்கிறது.